வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோவில் ஐஐடி பாம்பேயில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை இந்த வீடியோவோட லாஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ஐஐடிஸ்லையும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் டாப் ஐஐடிஸ் ஐஐஎம்ஸில் படித்தவங்களை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. ஆனால் ஐஐடி பாம்பேயில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பிஹெச்டி நீங்கள் எந்த இந்தியன் யூனிவர்சிட்டியில் முடித்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் எர்த் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பயோ சயின்ஸ், பயோ இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எனர்ஜி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஆப்ரேஷனல் ரிசர்ச், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்சஸ்க்கும் ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் அல்லது ஈக்குவலண்ட்டான ஒரு குவாலிஃபிகேஷனில் பிஹெச்டியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அகடமிக் ரெக்கார்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். எடுத்துக்காட்டாக கான்ஃபரன்சஸ் அட்டென்ட் பண்ணுறது, பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறதா இருக்கட்டும், பப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஸ்கோப்பஸ் அண்ட் வெப் ஆஃப் இண்டெக்ஸ்டு ஜேர்னல்ஸில். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1, கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸை தாண்டிட்டீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1 அப்படிங்கிறது இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பிஹெச்டி முடித்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடித்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1க்கு வருவீங்க. இதில் பிஹெச்டி முடித்ததுக்கப்புறம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, டீச்சிங், ரிசர்ச் அல்லது ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1ல் எலிஜிபிள் ஆகுவீங்க. இதில் பிஹெச்டி படிக்கும்போது இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. பிஹெச்டி படிக்கும்போது 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறீங்கன்னா அது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக கால்குலேட் பண்ணக்கூடாது. கேண்டிடேட் ரிசர்ச்சில் நிறைய பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1ஓட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2க்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. உங்களுடைய போஸ்ட் பிஹெச்டி எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷத்தை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய பே ஸ்கேலும் அதிகப்படுத்தி உங்களை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2க்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1, கிரேட் 2 மட்டும் இல்லாமல் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் நான் ஆல்ரெடி சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணும்போது உங்களை சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா, ஸ்டேட் யூனிவர்சிட்டியா, ஐஐடிஸான்னு பார்க்க மாட்டாங்க. ரெப்யூட்டட் ஜேர்னலில் பப்ளிகேஷன் பண்ணி பிஹெச்டி முடித்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டைம்லைன் பார்த்தீங்க அப்படின்னா 31 டிசம்பர் 2026. இந்த நோட்டிஃபிகேஷன் வேகன்சி ஃபில் ஆகிற வரையும் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா A to Z எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான க்ரைட்டீரியா என்ன, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைன் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.